வாசல் போடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னப்பா படம் பார்க்க போனீங்களே, படம் எப்படி இருந்துச்சு? அதுக்கு என்ன மாமா, வேற லெவலில் இருந்துச்சு படம். ஆமாம் மாமா, படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன உங்கள் ஊர் தேட்டர் தான் அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஏய் மலமாடு, இதுக்கப்புறம் எங்கள் தேட்டரை பற்றி ஏதாவது சொன்னா இல்லை எங்கள் ஊரை பற்றி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அம்மிக்கலை வச்சு தேய்ச்சி போயிடுச்சு. ஆத்தி என்ன கோவப்படுறாளுங்க? ஏய் ஏண்டி பிள்ளைய மிரட்டுறேன்? ஆமாம் பிள்ளைய, அது பிள்ளை மூஞ்ச பாரு. சரிப்பா நீ போடா குரங்கு. போதும் போதும், உங்கள் சண்டைக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதா? அது எப்படியா நீ இவ்வளோ வம்பளுக்குலன்னா எனக்கு அந்த நாளே நல்லா இருக்க மாட்டுது. இருக்கும்டி இருக்கும், இருடி ஒரு நாள் வண்டியை விட்டு ஏற்றி வந்து கொள்றேன். ஆத்தி ஏமா அவனை போட்டு போய் மிரட்டிட்டு இருக்க? அப்புறம் பாருங்கப்பா, சும்மா வம்பிழுத்துட்டே இருக்கான். என்ன மாமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? ஒரு மாமா பையன்ற மரியாதை இல்லாம பேசுறான். ஆமா, இவனுக்கு ஒரு மரியாதை கிடைச்சுவே. எம்மா தாய்ங்களா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நமக்காக அவங்களும் தூங்காம இருக்காங்க, நம்மளும் தூங்கணும், வாங்க. போலாம் போலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்ல தானே சாப்பிட்டு வந்தீங்க? ஆமா மாமா, நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்டு வந்தோம். சாப்பாடுலாம் எப்படி இருந்தது மருமையனே? என்ன கேளுங்க மாமா, வேற லெவல் இருந்துச்சு சாப்பாடு. ஆமா மாமா, உண்மையிலே குக்கிங் வேற லெவலு. நாங்களாம் நிறைய சாப்பிட்டோம்னா பார்த்துக்கோங்க. ஆமா ஆமா, காரைக்குடிக்கு போனாலே சித்தப்பா ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிடுறது. அங்கே சாப்பிட்றதுக்காகவே நானும் காரைக்குடிக்கு போவேன்னா பார்த்துக்கோங்களேன். சரி சரிப்பா, நல்லா சாப்பிட்டீங்களா வேறு நிறைய? எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. சரிடாம்மா, நாளைக்கு வேற ஊருக்கு கிளம்பணும், நீங்கள் இப்போவே டயர்டாக இருப்பீங்க. இப்போ தூங்கினா எப்போ எழுந்திருப்பீங்கன்னு தெரியல, அதனால போய் சீக்கிரமே தூங்குங்க போங்க. சரிங்க த, இன்னைக்கு நாங்கள் டெரஸ்லேயே படுத்துக்கிறோம். வேண்டாம்மா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, பனி இறங்கும். சொன்னா கேளுங்க, இன்னைக்கு ஒரு நாள் ரூமில் படுங்க. அதெல்லாம் முடியாது. அங்கே படுக்கிறது தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏசியே தேவையில்லை, நல்லா குழு குழுன்னு இருக்கு. அப்படி நீங்கள் மொட்டை மாடியில் தான் படுக்கணும்னா இந்த வீட்டு மொட்டை மாடியில் படுங்க. அது என்னமோ தெரியல மாமா, இங்கே விட அங்கே தான் நல்லா இருக்கு. ஆமாம் மாமா, ஆமாம், அதனால நாங்கள் அங்கேயே போய் படுக்கிறோம். சரி சரி, சொன்னா கேட்கவா போறீங்க? சரி போய் படுங்க, அங்கே தானே பாய் தலை தண்ணி எல்லாமே இருக்கு. ஆமாம்மா, எல்லாமே அங்கே தான் இருக்கு. அப்போ சரி, நீங்கள் போய் எங்கே படுங்க. நீங்கள் போய் துணைக்கு போய் முத்தத்தில் கட்டில் போட்டு படுங்க போங்க. சரி கோமு, எதுக்கத்த மாமாவை கஷ்டப்படுத்துறீங்க? அவர் ரூம்லேயே படுக்கட்டும், எங்களுக்கு என்ன பயமா? இந்த தானே இருக்கு வீடு. இல்லைப்பா, நீங்கள் மட்டும் இப்படி தனியாக படுப்பீங்க. சித்தப்பா, இவ்வளோ நாள் தனியாக தானே படுக்கிறோம், இன்னைக்கு என்ன? இல்லைடாப்பா, இத்தனை நாள் நீங்கள் சீக்கிரமே படுத்துட்டீங்க, 9-9:30க்கலாம். இப்போ மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுல, அதனால தான்ப்பா சொல்கிறேன். அதெல்லாம் எந்த பயமும் இல்லை. நீங்கள் உழைச்சிட்டு வரவங்க, நீங்கள் நிம்மதியாக அங்கே ஏசியை போட்டு கட்டிலில் படுங்க, நாங்கள் போய் அங்கே படுத்துக்கிறோம். என் மருமையே பிடிவாத காரணம் இருப்பான் போல. சரி சரி, நீங்கள் எல்லாரும் 10 நிமிஷம் படுங்க போங்க. சரிங்க நீங்களும் போய் தூங்குங்க. பாவம், நாங்கள் வரதுக்காக முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க போல. எங்க மற்றவங்களாம் தூங்கிட்டாங்களா? அவங்களாம் அப்பவே படுத்துட்டாங்கப்பா. சரிங்க சரி, நாங்கள் போகிறோம். சரிடாப்பா, பார்த்து போங்க. லைட்டு போட்டு தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்து போங்க. ஓகே மாமா. ஓய், என்னடி? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இந்த வீட்டு டெரஸ்க்கு வா. அடியே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுடி, நாளைக்கு பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். இன்னைக்கு தான் பேசி ஆகணும். நீ வா, நான் போகிறேன். கேட்க மாட்டியே சொன்னா? சரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஓகே ஓகே. என்னடி, மாமாக்கு எதுவும் கிஃப்ட் வச்சிருக்கியா என்ன? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா? என்னடி? ஆமாம், இந்த மூஞ்சி கிஃப்ட் வேற தராங்க. சரி வா. சரி சரி, வரேன் போ. விடிஞ்சா எல்லாருமே ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அகில், அர்ஜுன், அனிதா, அப்புறம் என் அக்கா, மாமா எல்லாருமே மொத்தமாக கிளம்பும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இப்போவே கஷ்டமாக இருக்கே, என்ன பண்ணுறது? அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் வீட்டுக்கு அவள் போய் தான் ஆகணும். இவங்களும் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு எனக்காக வந்திருக்காங்க. இவங்களும் ஊருக்கு போய் தானே ஆகணும். ஸோ அவன் வரும்போது அழாமல் பேசணும், அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஆனால் எங்கே அவனை பார்த்தோன்னு தான் அழகு வந்துடுமே, அப்படின்ட்டு அழாமல் பேசுறது. என்ன தனியாக கூப்பிட்டா பேசணுன்னு இங்கே வந்து சோகம் அணிக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, அப்படியே பின்னாடி போய் பயமுட்டுவோம். ஊய், பார்த்தனி நேற்று முன்னிரவில் உன்னித்திலவு மடியில் காற்று நுழைவதனோ உயிர் கலந்து கழித்திரும். ஹலோ மேடம், கொஞ்சம் கண்ணை தருங்க, விட்டா அப்படியே கையிலே பட தூங்கிடுவீங்க போல. ஹாய். பண்ணி மாடி எரும மாடு, என்ன பின்னாடி வந்து இப்படி கத்துன?
ஏய் சும்மா உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன், நீ என்ன பயந்துட்ட? எது நேற்று ராத்திரி 12 மணிக்கு சர்ப்ரைஸா? என்ன 12 மணி ஆலோசிடலாம், 11:30 தான் ஆகுது. மூஞ்சி முக்கரையும் பாரு, எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? இந்த மாமா இருக்கும்போது இந்த மித்ராவுக்கு ஏதாவது ஆகுமா என்ன? ஆமா ஆமா ஓமா பெய்யடா. கையை விட்டா என் தங்கம் விழுந்துருவியே, நீ விழுந்தா இந்த மாமாவால் தாங்க முடியாது இல்லையா? என்னடா வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க? உன்னை என்னைக்கு நான் போய் கூப்பிட்டுருக்கேன், அகில் தானே கூப்பிடுவேன். ஏய் எனக்கு ஒரு ஆசைடி, ரொம்ப பெரிய ஆசைனால சின்ன ஆசை தான். நீ என்ன ஒரே ஒரு தடவை மாமன் கூப்பிட்றீ ப்ளீஸ் டி. வா அசுக்கு பசுக்கு மாமாலாம் கூப்பிட முடியாது சிப்போ. என்னடி உனக்கு நான் முறை தானே, மாமா முறை தானே வேணும், கூப்பிட்டேன்டி. அதுக்கெல்லாம் நீ வேற ஆள் தான் பார்க்கணும், என்னெல்லாம் அப்படி கூப்பிட முடியாதுப்பா. ஏய் ஒரே ஒரு தடவை கூப்பிட்றீ ப்ளீஸ் டி. சி என்ன மாமா ஓமா, நம்ம என்ன பட்டிக்காட்டில் இருக்கோம் அப்படா. ஓ மேடம் சிட்டியில் இருக்கீங்களா? ஓ இதுதான் உங்கள் சிட்டியா? நாங்கள் இருக்கிறது சிட்டி தான். நீ வாய் முடிட்டு கையேடு. ரொம்ப தாண்டி பண்ணுற. மாமா நான் கூப்பிட மாட்டேன்ற, ஒரு நாள் கூப்பிடுவேன், நான் கூப்பிட வைப்பேன். என்ன சின்ன வயசு மித்ரான்னு நினச்சியா? நீ சாக்லேட் வாங்கி கொடுத்தோன்னே மாமான்னு கூப்பிட்றதுக்கு. இப்போலாம் நான் அதுக்கெல்லாம் மயங்குறது இல்லை. வேற எதுக்கு பயங்குற? எனக்கு தானே மயங்குவேன். ஆமாடா பொறுக்கி. என்னென்ன கேட்கல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விடுங்க. ஃப்ராடுக்காரி. நீ தாண்டா ஃப்ராடுக்காரன். சரிடி பார்த்ததெல்லாம் போதும், தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிட்டியே, அப்படி என்ன பேசணும்? அதுவா, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதான் என்ன விஷயம் டி சொல்லு. நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு கிளம்புறீங்களா? ஆமாம். ஊருக்கு போனால் என்னடி, நீ தான் இன்னும் ஒரு 15 days கூட இல்லையே, வந்துடுவி, அப்புறம் என்ன? நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, பட் நான் அதை பற்றி பேச வரல. அதை பற்றி பேச வரலையா? வேற என்ன மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி புலம்புவ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம். நீ சொன்னாலும் சொல்லினாலும் உன்னை நான் மிஸ் பண்ணுவேன் தான் ரொம்ப, பட் அதை பற்றியும் சொல்ல வரல. வேற என்னடி, காயுவும் போறாளே அதை நினைச்சா? நீ சொல்கிற எல்லாமே என் மனசில் இருக்கு, ஆனால் அதை பற்றி பேச உங்ககிட்ட நான் கூப்பிடல. சரி என்ன நீயே சொல்லுமா. சரிடா நானே சொல்லிடுறேன். நீ எனக்கு தாவணி தரும்போது நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேன்ல, நீ ஊருக்கு போகிறதுக்குள்ள உனக்கு ஒரு என்னால் முடிஞ்ச கிஃப்ட் உனக்கு ஒன்று தரேன்னு சொல்லி, அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். செல்லம் கிஃப்ட் வாங்கிட்டியா என்ன? நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைம்மா, நீ எதுவும் எனக்கு தந்து தான் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு உன்கிட்ட கொடுக்கணும், உனக்கு கொடுக்கணும், ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும், கிஃப்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தது, அதனால பண்ணேன். பதிலுக்கு நீயும் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேனே. இல்லை அகில், நீ பண்ணதுக்காக நான் பண்ணலை, என் ஆசைக்காக தான் பண்ணுறேன், ப்ராமிஸா. ஓ ஆசைக்காகன்னா சரி ஓகே. என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க? கண்ணு மூடி தரேன். என்னடி கிஃப்ட்டு? நீ பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, என்னால் முடிஞ்ச என்னோட சேவிங்ஸ் வச்சு தான் ஒன்று வாங்கியிருக்கேன். நீ எனக்கு ₹1 சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் அது எனக்கு பெரிய கிஃப்ட் தான், பைத்தியக்காரி. இல்லை அந்த அளவுக்கு சீப்லாம் இல்லை, நீ கண்ணு மூடு. சரி ஓகே. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். ஒருவேளை முத்து எதுவும் கொடுக்க போறாளோ, அதுக்கு தான் கண்ணை மூட சொல்லியிருப்பாளோ? ஆமாம், உங்களுக்கு சும்மா சும்மா கண்ணை மூட சொல்லி முத்தம் கொடுப்பாங்க. என்ன மைண்ட் வாய்ஸ், நீ மனசில் நினைக்கிறது வெள்ளை கேட்குது. தீ மனசுல நினைக்கிறலாம் வெளில சொல்றா. இங்கே எடுத்துட்டு வரேன், இப்போ கண்ணை தரேன். இதுதான் என்னோட கிஃப்ட். ஃபோட்டோ ஃப்ரேம் அழகா இருக்குடி. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஃபோட்டோ அன்னைக்கு நம்ம எடுத்தது தானே? ஆமாம், பின்னாடி பேக்ரவுண்ட் மட்டும் செட் பண்ண சொன்னேன். அழகா இருக்குடி. இந்த ஒரு கிஃப்ட்லே உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுதுடி. உனக்கு இப்போ தான் புரிஞ்சுதா? உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு எப்போவோ புரிஞ்சிச்சுடா. தேங்க்யூ ஸோ மச் டி. சரி எதுக்கு ஃப்ரேம்க்கா? என்னோட லைஃப்பில் வந்ததுக்கு. I'm always there for you டா. என்னோடா. சரி ஓகே, இந்த கிஃப்ட் மட்டும் இல்லை, இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இன்னொரு கிஃப்ட்? அது என்ன? அதுக்கும் கண்ணு மூடணுமா? இல்லை கண்ணெல்லாம் மூட வேணாம், இரு. இதில் என்னடி இருக்கு? இதில் ஒன்றும் இல்லை, உனக்கு ட்ரெஸ்ஸு. என்னடி உனக்கு வாங்கி தந்தேன்னு எனக்கு வாங்கி தரியா? மென்டலு இல்லை, உனக்கு இது ரெண்டும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால வாங்கி தந்தேன். நீ வாங்கி கொடுத்தேன்னா ஒன்றும் கிடையாது. நாளைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகணும், ஓகேவா? கண்டிப்பாடி. அர்ஜுனுக்கும் அனிதாவுக்கும் வீட்டில் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, உனக்கும் தான். அவங்களுக்கு அதை தவிர ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், நாளைக்கு கொடுப்பேன். சரிடி. அப்புறம் ஒரு விஷயம் அகில், இந்த கிஃப்ட்டை விட பெரிய பெரிய ஒரு பொக்கிஷமான கிஃப்ட் என்கிட்ட இருக்கு. அந்த உங்ககிட்ட நான் கூடிய சீக்கிரமே கொடுக்கணும். அதுதான் பெஸ்ட் கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்னடி கிஃப்ட்டு? அதையும் இப்பவே கொடுத்துரு. அந்த சாதாரண கிஃப்ட் இல்லை, அது பொக்கிஷம். அது உங்ககிட்ட எப்போ வந்து சேரணுமோ அப்போ வந்து கண்டிப்பாக சேரும்.
எப்போ சேரும்? அது எப்போ சேரணுமோ அப்போ சேரும். நீ எனக்கு ஒரு பெரிய gift தாண்டி. அதை தாண்டி வேற எந்த கிஃப்ட்டும் எனக்கு தேவையில்லை. எனக்கென பிறந்தவள் நீயா, நிலவுக்கு துணைந்தவா. சரி ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தூங்காம கூட. போகலாமா? உன்னை விட்டுட்டு போகவே சுத்தமாக மனசு வர மாட்டுது. வேற என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். ம் ஆமாம். சரி ஓகே, இந்த ஃப்ரேமை எப்படியும் நல்லா ரூமில் மாட்ட முடியாது, உன்னோட கபோர்டில் ஒழிச்சு வச்சுக்கோ. ஏண்டி மாட்ட முடியாது? உங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அவங்க எங்கள் ரூம்க்குலாம் வரவே மாட்டாங்க. அப்படின்னு நீ நினைக்கிற? ஒருவேளை வந்து பார்த்துட்டாங்கன்னா? பார்க்கணுன்னா எப்போவும் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் அங்கே இருக்குது, அப்போவே பார்த்துருப்பாங்க. என்னது புரியல? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதை எங்கே வைக்கணுமோ அவங்க கரெக்டாக வைப்பேன். சரி ஓகே, போகலாமா? ம் போலாண்டி. நீல நிலவே நிலவில் அழகே, ஆதற்கவியே என் ஆசையலையே காந்த நிலவே. இயற்கை தாயின் மடியில் பிறந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவைய. எம்மா தாயி காலையிலே ஆரம்பிச்சிட்டான். ஏன் என்னாச்சு சித்து? என்ன ஆச்சா? அப்படியே திரும்பி ஒரு தங்கச்சி ஃபேஸ் தான் பாரு எப்படி இருக்குன்னு. ஆமாம், இவன் ஏன் இஞ்சி தின கோயங்க மாதிரி மூஞ்சி வச்சிருக்கான்? அதானே, ஏன்டி இப்படி ஃபேஸ் வச்சிருக்க? உங்களுக்குலாம் என்ன பார்த்தா நக்கலா இருக்கா என்ன? நக்கலா இல்லைம்மா, வேணா விக்கலா இருக்குன்னு சொல்கிறேன். ஐய மொக்க காமெடி. அவன் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி நேற்று நைட்லேருந்து இப்படி தான் புலம்பிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருந்தா. இப்போ காலையிலே ஊருன்னு உட்காந்துருக்கா. அடியே, கல்யாணம் ஆகி 1 வீக் மேலே ஆயிடுச்சு, இன்னமும் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? இங்கே வந்து ஒரு வாரம் என்ஜாய் பண்ணியாச்சுல்ல, இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். உனக்கு என்னக்கா, நீ ஈஸியாக சொல்லிடுவ, ஏன்னா இங்கே தான் இருக்க, நீ எப்போ நினச்சாலும் வந்து பார்க்கலாம் அம்மா அப்பாவை தங்கச்சியை. ஆனால் நான் அப்படி இல்லைல்ல. ஏம்மா பரதேவதை, உன் தங்கச்சி உன் கூட தானம்மா இருக்க போறா, அப்புறம் தங்கச்சியெல்லாம் ஏம்மா இழுக்கிற? சரி, தங்கச்சி என் கூட இருப்பா, அப்பா அம்மா இங்கே தானே இருப்பாங்க, நான் பார்க்கணும்னு நினச்சா உடனே கிளம்பி வர முடியுமா? அதெல்லாம் கரெக்டு தாண்டி, அதுக்காக நம்ம புகுந்த வீட்டுக்கு போகாமல் நம்ம வீட்டிலே இருக்க முடியுமா? சே, பேசாமல் வீட்டோட மாப்பிள்ளையா எடுத்துருக்கலாம். ஏது வீட்டோட மாப்பிள்ளையா? ஏன், உங்களுக்காக உங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இருக்கும்போது எங்களுக்காக நீங்கள் வந்து இருக்க முடியாது எங்கள் வீட்டில்? ஏம்மா தாயே, நீ ஏதாவது புதுசாக எதையும் ஏழ்றைய கூட்டாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போக்க போக்க சரியாயிடும், பேசாமல் கம்முன்னு இரு. ஏ ஆமாடி, வீட்டோட மாப்பிள்ளைலாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேர். அவங்களெல்லாம் வீட்டோட இருக்க சொல்லி நம்ம எப்பவுமே கம்பல் பண்ணக்கூடாது. காலகாலமாக பொண்ணு தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது, மாப்பிள்ளை ஒன்றும் பொண்ணு வீட்டுக்கு வரதில்லை, நம்மளால மாற்ற முடியாது. போக்கா, நீ எப்போ கிளம்புற? நான் ஈவினிங் போல் கிளம்ப வேண்டி. பாத்தியா, நீ இங்கே இருக்க வீடுன்றனால உன் இஷ்டத்துக்கு கிளம்பி போகிற, என்னால் அப்படி முடியலைல்ல. அடக்கடவுளே. அடியே, நாளைக்கு அவன் வேலைக்கு போகணும், நாளைக்கு தான் ஜாப் ஜாயின் பண்ணுறான், அதனால இன்னைக்கு நான் கிளம்பிடுவோம், கவலைப்படாத. ஆமாம்மா, இன்னைக்கு உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போயிடுவேன், கவலைப்படாத. போங்க மாமா. எங்கேம்மா போக சொல்கிற? ஆமாம், நானும் இன்னைக்கு கிளம்புனேன்னா நாளைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ண கரெக்டாக இருக்கும். ஏன்னா கல்யாணம்ன்ட்டு ரொம்ப நாள் லீவ் எடுத்துட்டேன், இதுக்கு மேலே எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்பா தான் அது வரைக்கும் பார்த்துட்ருக்காரு, நான் போய் அதையும் பார்க்கணும். ஸோ கிளம்புனா தான் கரெக்டு. ஆமாம் இல்லை சித்து, ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிகிட்ருக்கீங்கல்ல, நேற்றுக்கு ஃபோட்டோ காமிச்சிங்களே. ஆமாம் ஷாம், இப்போது பேஸ்மெண்ட்லாம் போட்டாச்சு, இனிமேல் மேலே பில்டிங் எழுப்புறது தான். ஆமாம், மாமா கூட சொன்னாங்க ரொம்ப மெயினான ஏரியான்னு சொல்லிட்டு. ஆமாம் வித்யா, அது மெயினான ஏரியா, அதனால தான் இடம் கூட ரொம்ப காஸ்ட்லி தான். ஆமாம் சித்து, ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் நல்லா டெவலப் ஆகும். ஆமாம் வித்யா. என்ன 4 பேர் இங்கே உட்காந்து காலையிலே மாநாடு போட்டுருக்கீங்க? வாங்கத்த, சும்மா அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். என்ன இந்த அம்மா மூஞ்சி சரியே இல்லையே, ஏன் ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னதுமா? ஆமாம் சித்தி, ஊருக்கு வரமாட்டேன், அப்பா அம்மா விட்டு வரமாட்டேன்னு சொல்லி ஒரே அடம் முடிச்சிட்ருக்கா. என்னம்மா காயோ, அடம் முடிச்சிட்டு இருந்தா அப்புறம் சித்துவுக்கு தானே கஷ்டம். கல்யாணம் ஆனால் புகுந்த வீட்டுக்கு போய் தானடாமா ஆகணும். அதெல்லாம் புரியுதத்த, ஆனால் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும்ல. அதெல்லாம் இருக்க தாண்டா செய்யும், ஒன்றும் கவலைப்படாத, அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். தெரியும் அத்தை, உங்களை நம்பி மட்டும்தான் நாங்கள் அவங்கள இங்கே விட்டுட்டு போகிறோம். நீ ஏம்மா வித்தியா கவலைப்படுற, நீ இங்கே தானே இருக்க பக்கத்தில், உடனே எதுனா ஓடியார போகிற. ஆமாம் அத்தை. சரிடாம்மா, அல்லாமல் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டீங்களா என்னென்னு பார்த்துட்டு ரெடியாகுங்க. நாங்கள் போய் கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, அத்தாச்சி மட்டும் தனியாக செய்வாங்க, அதனால தான் நான் போகிறேன். போங்க போங்க, உள்ளே தான் இருக்காங்க. சரிடாம்மா. எங்கம்மா பசங்களாம் எந்திரிச்சிட்டாங்களா?
எங்க சித்தி அவங்க டெரஸில் தான் தூங்கிட்டு இருக்காங்க போல. நைட் லேட்டாக தான் வந்ததா அத்தை சொன்னாங்க. அதனால இப்போதைக்கு எந்திரிச்சு வர மாட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்துடும், அவங்களே இறங்கி கீழே வந்துடுவாங்க. சரி சரி, அப்போ நான் உள்ள போட்டா? ஓகே தா. சரிடி, எல்லாரும் சொல்றாங்கல்ல, உருன்னு வச்சுட்டு இருக்காத, போ ஃப்ரெஷ் ஆகு. போகிறேன் இருங்க, மணி 6 தானே ஆகுது. அம்மா எங்கன்னு இவ்வளோ சீக்கிரம் எழுந்து வராங்க? அதானே, அதுவும் இவங்க 2 பேர் மட்டும் வராங்க. என்னங்கடா இவ்வளோ சீக்கிரம் எழுந்து வந்துட்டீங்க? நீங்கள் நைட் லேட்டாக தான் வந்தீங்க, ஸோ லேட்டாக தான் எழுந்து வருவீங்கன்னு பார்த்தோம். ஊருக்கு போகணுன்னு டான் எழுந்து வந்துட்டானோ? அப்படி பார்த்தாலும் மற்ற 2 கேரக்டரையும் காணுமே. இல்லைண்ணா, அதனாலலாம் எழுந்து வரல. இந்த அம்மாவுக்கு ஒரே ஃபீவர், கோல்டு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னது ஃபீவரா? என்னாச்சுடி? ஒன்றும் இல்லைக்கா, நேற்று மலையில் நினைஞ்சிட்டேனா, அப்பத்துலேருந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. அதோட போயிட்டு பணம் வேற பார்த்துட்டு வந்தோம். அந்த டயர்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், கோல்டு ஃபீவர்லாம். அதானே, மழை நினைச்சாதான் இந்த அம்மாவுக்கு உடனே ஜலதோஷம் பிடிச்சிருமே. உன்னை யார்டி மழையில் நினைய சொல்லலாம்? ஏண்டாம்மா இப்போ எப்படி இருக்கு? இங்கே வா, செக் பண்ணுறேன். நைட்டில் ஃபீவர் வந்தது மாமா, நைட்டை விட இப்போ அதிகமாக தான் இருக்கு. இங்கே வா, மாமாட்ட வா. போடி. ஆமாம், ஃபீவர் அதிகமாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். சரி, ஒன்று பண்ண அகில், நீ போய் அவளை தூங்க வை, நான் வந்து செக் பண்ணுறேன். சரிண்ணே. பார்த்து வாடி. 2 பேரோட ஜோடி பொருத்தம் அழகா இருக்கே. அகில் பார்த்து கூட்டிட்டு போங்க. சரி காயு, நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா நான் வரவா அகில்? இல்லை நானே கூட்டிகிட்டு போயிருக்கா. சரிடா, பார்த்து கூட்டிகிட்டு போ. அகில் ரொம்ப நல்ல பையன்ல. ஆமாம் ஷாம், அவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி, அதாவது எங்கள் மாமா மாதிரி. அகில் மட்டும் இல்லை, அர்ஜுன், அனிதா 3 பேருமே நல்ல பசங்க. ஆமாம் ரொம்ப கேரிங்கான பையன். பார்த்தீங்களா எவ்வளோ கேர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான்னு. அவங்க எல்லாம் தூங்குறாங்க, இவ்வளோ மட்டும் முடியலன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆமாடி. அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த அசோக் இருக்கான்ல. எந்த அசோக் நீ? அவன் தாக்கா, நம்ம பிங்க் பின்னாடியே ரொம்ப வருஷமாக சுற்றிட்டு இருக்கானே. கோவில் திருவிழாவில் கூட வந்து பேச ட்ரை பண்ணி அப்புறம் அண்ணன் எல்லாரும் போய் இது பண்ணாங்களே, பிரச்சனை பண்ணாங்களே. ஆமாம் அவனா? அவன் தான் மாமா. அவன் ஏதோ மறுபடியும் வந்து பிங்கி கிட்ட பேசியிருப்பான் போல, அன்னைக்கு கோயிலுக்கு போனாங்கல்ல. ஆமாடி. அப்போ ஏதோ பேசியிருப்பான் போல, அதை கையை பிடிச்சி வேறு பேசிகிட்டு இருந்திருப்பான் போல. அந்த அகில் பார்த்து ரொம்ப டென்ஷனாகி அவனையும் திட்டி விட்டு அவனுக்கும் புரிய மாதிரி சொல்லி இவளையும் திட்டி விட்ருக்கான். எனக்கு மலர் தான் சொன்னான், யார்ட்டையும் சொல்லாதீங்க, அவகிட்டையும் கேட்காதீங்க, ஏன்னா அவள் தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். சரி உங்ககிட்ட சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதான் சொல்கிறேன், அகில் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கேரிங்கான பையன். ஆமாம், எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், ரொம்ப பொறுப்பானவன், ரொம்ப கேரிங்கானவன், ரொம்ப நல்ல பையன். அது மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறான். ஆமாம். சரி ஓகே, இப்படி பேசிகிட்டு இருந்தால் டைம் ஆகிடும், போய் ஃப்ரெஷ் ஆகி போடி. சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் மாமா. ஓடு. ஏங்க கௌதம், சொல்லுமா. நீங்கள் எதுக்கு லீவு போட்டீங்க? வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடி, முக்கியமான கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பணும், அதான் அனுப்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறமா அனுப்புங்க, நீங்கள் பாருங்க ஒரு நிமிஷம். என்னம்மா, உனக்கு தான் ஜூஸ் போட்டு எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்கேன்ல, குடியாத. ஜூஸ் போட்டு கொடுத்தா மட்டும் போதுமா? வேற என்னடி பண்ணணும்? குடிக்க வைங்க. என்னடி கொழுப்பா உனக்கு? என்ன சிரிக்கிறீங்க? ஜூஸ் எப்படி குடிக்க வைக்க முடியும்? அதெல்லாம் வைக்கலாம். அநியாயம் பண்றடி நீ பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து. அதெல்லாம் பிரெக்னென்ட் ஆனா அப்படிதான், என்னையும் உங்க பிள்ளையும் நீங்க தானே பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறதா இருக்கட்டும்டி, ஆல்ரெடி நல்லா தானே பாத்துட்டு இருக்கேன். நல்லா தான் பாத்துக்கிறீங்க, பட் இருந்தாலும் நீங்க கொண்டு வந்து சாப்பிட சொல்றதை விட நீங்களே கொடுத்தா ஊட்டி விட்டா நல்லா இருக்கும்ல. அடியே, சாப்பாடு இல்ல ஃப்ரூட்ஸ் ஏதாவதுனா ஊட்டி விடலாம், ஜூஸ் எப்படி ஊட்டி விட முடியும்? அதெல்லாம் மனசு இருந்தா ஊட்டி விடலாம். ஏதோ கிளாஸ் இருக்குல்ல, இத இப்படி தூக்கி இப்படி கொடுக்கலாம். அநியாயம் பண்றடி, நீயே இந்த மாதிரி சைல்டிஷா பிஹேவ் பண்ணினா உள்ள இருக்க பாப்பா வெளில வந்து என்ன பண்ணுமோ நினைச்சா பயமா இருக்கு. அதெல்லாம் என்ன விட பயங்கரமா இருப்பாங்க. அதான்டி, உன்னையே சமாளிக்க முடியல, அவளை வேற வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அவனா? என்ன அவ இல்லையா? அவன் வேண்டாம், அவள் தான் வேணும். ஏன் அப்படி அவள் தான் வேணும்? அடியே, வீட்டுக்கு முதல்ல மகாலட்சுமி வந்தா தாண்டி நல்லா இருக்கும். அத்தையும் அதான் சொல்றாங்க, எங்க மாமாவும் அதான் சொல்றாரு. முதல்ல எங்களுக்கு ஒரு பேத்தியை பெற்று கொடுமான்னு. எல்லார் வீட்லயும் முதல்ல எனக்கு பேர்னு பெற்று கொடுமான்னு சொல்ற வீடு தான் நான் பார்த்துருக்கேன். இங்க என்ன எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அடியே, நீ ஒரு பொண்ணு மட்டும் பெத்து என் அம்மா கையிலையும் அப்பா கையிலையும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் மறந்துடுவாங்க, உன்னை தலையில தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க பாத்துக்கோ. ஏன்னா என் அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி பொண்ணுன்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால நீ ஒரு பொண்ணு மட்டும் பெற்றுக்கூட, வேற எதுவுமே தேவையில்லைன்றுவாங்க.
ஆமா ஆமா, அத்தை கூட சொன்னாங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பெற்று கொடுமா போதும், அதுக்கப்புறம் என்ன குழந்தை பெற்றுக்காது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாடி, பொண்ணு மட்டும் பெற்று கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அத்தை உன் சைடு தான், எங்க அப்பாவும் உன் சைடு தான். நீ பொண்ணு மட்டும் பெற்று கொடுத்தீங்கன்னா இந்த பையனே மறந்துடுவாங்க எல்லாரும். எனக்கே தெரியும் கௌதம். ஏன்னா என்னை எப்படி அவங்க பாத்துக்கிறாங்க, அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. அவங்க பேத்தி பிறந்தா எப்படி பாத்துப்பாங்க. சூப்பரா பாத்துப்பாங்க. இப்பவே பாத்தியா எங்க அப்பா என்னென்ன பண்றாருன்னு? ஆமா கௌதம், உங்க அப்பாவோட அலப்பறை தாங்க முடியல. தொட்டில் வாங்குறது, பெட் வாங்குறது, ரூம் ரெடி பண்றதுன்னு அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காரு இப்பவே. அவரோட எக்ஸைட்மெண்ட், அவரோட ஆசை, பண்ணிட்டு போட விடு. ஆமா ஆமா, ஓகே கௌதம். நெக்ஸ்ட் ஸ்கேன் எப்போ? அதுக்கு இன்னும் 10 days இருக்கு. அதுக்குள்ள நல்லா சாப்பிட்டு உடம்ப பலப்படுத்து, இல்லைன்னா டாக்டர் என்னதான் திட்டுவாங்க. நான் சொல்லிடுவேன்ப்பா. என் வீட்டுக்காரர் என்ன ஒழுங்காக பாத்துக்க மாட்டேன்றான், எனக்கு ஒரு ஜூஸ் கூட தர மாட்டேன்றாருன்னு சொல்லிடுவேன். பாவி பொய்க்கோழி. ஜூஸ் ஓட்டி விடுங்க. ஏம்மா இது உனக்கே அநியாயமா தெரியல. வினய், கமலி வாங்க. சத்யா, ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ பக்கி, வந்து உட்காருங்க வாங்க. அம்மா ஆனதுக்கப்புறம் பலத்த கவனிப்பு போல. பொண்ணு பாடா படுத்துறாடா, வந்து உட்காருவா. இருக்கட்டும் சரியா, நிக்கிறோம். உள்ள வாங்க, உள்ள போலாம். எதுக்கு உள்ள? இங்கே காத்தோட்டமா நல்லா தானே இருக்கு. அது எப்படிமா, என் தங்கச்சி மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க, உள்ள கூட்டு போகணும்ல. ஆமா ஆமா, வாங்க உள்ள போலாம். சரிடி உள்ள போலாம். அப்புறம் என் அக்கா மாமா ஃபோன் பண்ணாங்களா உனக்கு? அவங்க கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, அவங்க இங்க இருந்தா கண்டிப்பா உன்னை வந்து பார்த்துருப்பாங்க. ஃபாரின்ல இருக்கனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க உன்னை பார்க்க முடியலன்னு. ஆமா வினய், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தான் என்ன பார்க்க முடியலன்னு. அண்ணனும் சரி அண்ணியும் சரி அடுத்த லீவுக்கு வரும்போது கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள வந்துருவாங்க. அது சரி, உங்க அண்ணன் மட்டும் போனது இல்லாம என் அக்காவையும் கூட்டிட்டு போயிட்டாரு. எங்க அக்காவை பார்க்காம எங்க அம்மா ஒரு சைடு, எங்க அப்பா ஒரு சைடு, நான் ஒரு சைடுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். டேய் பைத்தியம், இதை போய் அவகிட்ட சொல்லிட்டு இருக்க. அவ இப்ப சந்தோஷமா இருக்கணும், தேவையில்ல அதெல்லாம் பத்தி பேசாத. வினடி, அவன் கரெக்டா தானே சொல்றான். அவங்க அக்காவை பிரிஞ்சிருக்கான், கஷ்டமா தானே இருக்கும். அவங்க 2 பேருக்கும் நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிருக்கு, அதனால போயிருக்காங்க, விடுடா. அதுவும் கரெக்டு தான் சீனியர். சாதிச்சிட்டீங்க போல சீனியர். ஏன்டா மானத்தை வாங்குற, வாடா நாயை உள்ள. அச்சோ பாவம், ரொம்ப முடியல போல இருக்கே. குளிர் தான் ஒரு மாதிரி படுத்திருக்கா. இல்லை ஏசி வேற போட்டு படுத்திருக்காளே பைத்தியக்காரி. சே, ஊருக்கு கிளம்புன நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு. இவளை விட்டுட்டு எப்படி போகிறது? மித்துமா என்னம்மா ரொம்ப முடியலையா? அதான் அண்ணன் இன்ஜெக்ஷன் போட்டாரு, டேப்லெட் கூட கொடுத்தாரு, சரியாகலையா? எப்படி ஒன்னே சரியாகும். ஒரு ஒன்றையாவது ஆகும்ல. சரி ஓகே, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, தூங்கு. ஏன் எழுந்து உட்காந்த? இல்ல, படுத்திருக்கதை விட இப்படி உன் தோல்ல சாஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதான். அச்சோ, ஏன் இப்படி பேசுற? கஷ்டமா இருக்கு. அதுவும் போற டைம்ல இப்படி பண்ணிட்டு இருக்க. விட சரியாயிடும். அதனால பேசவே முடியலையே செல்லம். சரியாயிடும்டா. மாமா தான் இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுத்தாங்கல்ல. ஆமா, இன்ஜெக்ஷன் எங்க போட விட்ட? டேப்லெட்டும் ஒழுங்கா போடல, அப்புறம் எப்படி சரியாகும்? இன்ஜெக்ஷன் வலிக்கும், டேப்லெட் கசக்கும்ல. தாயே, இன்ஜெக்ஷன்னா வலிக்கத்தான் செய்யும், டேப்லெட்னா கசக்கதாம செய்யும். நம்ம உடம்பு சரியாகணும்னா நம்ம தானே போட்டாக்கணும். ஓகே, எனக்கு இன்ஜெக்ஷன் டேப்லெட் எதுவுமே வேண்டாம். நீ இப்படி இரு, அதுவே போதும். எப்படி இருந்தா சரியாகாது, கொஞ்சம் படி எம்எல்ல. மடி மீது நீ இருந்தால் ஸ்வர்க்கங்கள் உண்மை என்று ஆகாதோ. நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்களும் நின்று போகாதோ. ஒரு மூச்சு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மாளவிகா. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. அக்காவோட பெஸ்ட் விஷஸ். ஓகே.